ஹாய் ஃப்ரெண்ட், சிங்கப்பூரில் செய்யக்கூடாத தவறுகள் பார்ட் 13. சிங்கப்பூரில் இந்த தப்பை நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு 6ல இருந்து 13 மாதம் வரைக்கும் ஜெயில் தண்டனை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒருத்தருக்கு 13 மாதம் ஜெயில் தண்டனை கிடைச்சிருக்காது. என்ன அப்படின்றத இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி பயனுள்ள தகவலாம் தெரிஞ்சுக்கணும், இன்ஃபர்மேஷன்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சினா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. சிங்கப்பூரை பொறுத்தவரைக்கும் நம்மளோட பர்சனல் இன்ஃபர்மேஷனை யார்கிட்டையும் கொடுக்கக்கூடாது, விற்கவும் கூடாது. உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா சிங்பாஸ் ஐடி பாஸ்வேர்டு, உங்களோட ஒர்க் பர்மிட் இதெல்லாம் யார்கிட்டையுமே கொடுத்துடக்கூடாது, இல்லை வித்தரவும் கூடாது. அப்படி விற்றீங்க அப்படின்னா உங்களுக்கு சிறை தண்டனை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சிங்கப்பூரில் வந்துட்டு அறிமுகமே இல்லாத ஒருத்தர்கிட்ட டெலகிராம் மூலமாக ஒரு சிங்கப்பூரர் வந்துட்டு $1000 காசு தரதா சொல்லி அவரோட ஒய்ஃபோட சிங்பாஸ் ஐடியை வித்துட்டாரு. அதை வச்சு 400,000 வெள்ளி வந்து அந்த பர்சன் வந்து இன்னொரு லேடியை வயசானவங்களை வந்து ஏமாத்திட்டாங்க. ஸோ இதனால அவருக்கு பார்த்தீங்க அப்படின்னா 13 மாதம் சிறை தண்டனை கிடைச்சிருக்கு. ஸோ $1000 காசு தரதா சொல்லி அவரோட ஒய்ஃபோட சிங்பாஸ் ஐடியை வித்துட்டாரு. அதை வச்சு 400,000 வெள்ளி வந்து அந்த பர்சன் வந்து இன்னொரு லேடியை வயசானவங்களை வந்து ஏமாத்திட்டாங்க. ஸோ இதனால அவருக்கு பார்த்தீங்க அப்படின்னா 13 மாதம் சிறை தண்டனை கிடைச்சிருக்கு. ஸோ இது மாதிரி தண்டனை உங்களுக்கு கிடைக்கக்கூடாது அப்படின்னு நினைச்சீங்கன்னா தயவு செய்து உங்களோட பர்சனல்